போகிறாங்க. அப்போ அவங்க கரணநாதன் அவங்களே ஏற்றிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு பாலவகரணம், உனக்கு ஐயப்பனா பிடிக்குமா, ஐயப்பன் கோயிலுக்கு போனால் நான் உட்காந்துட்டே தான் இருப்பேன், வெளியே வரமாட்டேன். அப்போ அந்த பெண்ணுக்கு நான் சொல்லி ஒரு சில விஷயங்கள் காரியம் நடக்கலைன்னு ஃபீல் பண்ணப்போ கரணநாதர் இயக்குங்கள்னு சொல்லி ஐயப்பனையும் புலிமேல் அமர்ந்த ஐயப்பனை சாஸ்தாவை வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். புலியின் உருவத்தை பார்த்து வாருங்கள், காரிய வெற்றி நடக்கும்னு சொன்னேன். இது வேடிக்கையாக சிரிச்சுது அந்த பொண்ணு. இருந்தாலும் நான் சொன்ன காரணத்தினால அதை ட்ரை பண்ணுச்சு. அந்த பொண்ணு கூட காலையில் வந்துட்டு போனாங்க, இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு என்னுடைய நெருங்கிய தோழி பல முறை வெளிநாட்டு பயணத்துக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த கரணநாதர் இயக்கிய பிறகு 1 மாதத்திற்குள்ளாக அந்த பெண் எங்கே இருந்தாங்க தெரியுங்களா, கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸில் அந்த பொண்ணு பேசுகிறாங்க. நான் ஃபோன் பண்ணும்போது மெசேஜ் பண்ணுறாங்க, அக்கா ஒரு 5 நிமிஷத்தில் கூப்பிட்றேன். அக்கா நான் எங்கே இருக்கேன் தெரியுங்களா, அரபிக் கண்ட்ரியில் இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸில் புளிப்படம் இருந்ததுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் ரேவதி, அதோடைய காரிய அனுகூல தெய்வானுகூல நட்சத்திரம் மிருகசிரீஷம். அந்த மிருகசிரீஷத்தை நீ இயக்கு என்று கூறினேன். அந்த பொண்ணு இயக்க ஆரம்பிச்சது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அண்ணன் மிருகசிரீஷ நட்சத்திரம், அவருடைய கையால் அன்னைக்கு என்னைக்குமே காசு கொடுக்காத அண்ணன் அன்னைக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. அப்போ அடுத்த நாள் அந்த பயணம் அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் தேங்காயின் உருவம், தேங்காயை பார்க்கணும்னு நான் எங்கே அமைஞ்சதுன்னு பாருங்கள். அந்த கடவுள் எப்படி இயக்குகிறார். ஏர்போர்ட்டில் எங்கே தேங்காய் பார்க்க முடியுமா, அந்த பொண்ணு கடவுள் காட்சி கொடுத்தது தேங்காய். அன்னைக்கு மோடி ஏதோ இந்த ரீசனால கோயம்புத்தூர் சைட்லலாம் கொஞ்சம் மெட்டல் எடுக்க வச்சு ரொம்ப பார்த்து விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பயணம் செய்யக்கூடிய ஒருவர் தேங்காய் வைத்திருந்தார். அந்த தேங்காயை முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க, அந்த பொண்ணு அதை பார்க்குது. ஸோ கரணநாதர் அங்கே கூட அந்த நட்சத்திரத்தின் தெய்வானுகூல நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் அங்கே இயக்கப்பட்டது. இது போல பல விஷயங்களை கூறிக்கொண்டே இருக்கலாம். அனைத்து விஷயங்களிலும் நாம் கிரகங்களையும் ஜோதிடத்தையும் நாம் ஆராய்ச்சி செய்தால் மிகவும் இனிப்பாகவும் ருசிகரமாகவும் இருக்கும் என்று கூறி, மேலும் நாம் ஒரே ஒரு விஷயத்தை கூறி நிறைவு செய்கிறேன். இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் இன்னைக்கு 228 225. அப்ப இந்த 225வது ஆண்டு விழாவில் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து, வான்மகில் வழாது பெய்க வழிவளம் சுரக்க, மன்னன் போர்முறை அரசு செய்க, குறைவிலா உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் ஓங்க, நற்றவும் வேலி மல்க, மேன்மைகள் சைவ நீதி ஓங்குக உலகமெல்லாம் என்று கூறுவதைப் போல மேன்மைகள் ஜோதிடமும் ஓங்குக உலகமெல்லாம், வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.